ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான நாளாக வந்திருக்கு. நாளை நாள் தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 13ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 29ஆம் நாள். கிழமை ஆக்சுவலி நாளை நாள் வியாழக்கிழமை. நாளைய வியாழக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுது. ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் 11ஆவதாக வரக்கூடிய மாசி மாதம் ரொம்ப தெய்வீக சக்தி நிறைந்த மாதம் என்பது சொல்லப்படுது. நம்மள நிறைய பேர் மாசி மாதத்தை சாதாரண மாதமாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே மாசி மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது. தெய்வ வழிபாடுகள் செய்யறதுக்கு ரொம்ப உகந்த மாதம்னா அது இந்த மாசி மாதத்தை சொல்லலாம். ஒரு பக்கம் தெய்வ வழிபாடு, இன்னொரு பக்கம் சுப முகூர்த்தம், இந்த மாதிரிலாம் ரொம்ப சுபமாக இருக்கக்கூடிய மாதம் தான் மாசி மாதம். மாசி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் நிறைய விசேஷமான நாட்கள் வரும். மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படும். மாசியில் வரக்கூடிய அமாவாசை தான் மசான கொள்ளை என்று சொல்லப்படும். இப்படி மாசியில் நிறைய முக்கியமான சிறப்புகள் பெறக்கூடிய நாட்கள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஒரு நாள்னா மாசியில் வரக்கூடிய பௌர்ணமியும் சொல்லலாம். ஸோ நாளை நாள் வியாழக்கிழமை மாசி பௌர்ணமியானது வந்திருக்கு. ஆக்சுவலி இது ஒரு சாதாரண பௌர்ணமியே கிடையாது, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம். இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமியில் ஒரு பக்கம் தெய்வ வழிபாடு செய்கிறது சிறந்தது என்று சொல்லப்பட்டாலும், இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நாள் என்று சொல்லப்படுது. பரிகாரம் செய்யறதுக்கு நாளை நாள் எப்படி உகந்த நாள், நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். நிச்சயம் இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையவே புரட்டி போடுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி பணத்தை ஈர்க்கிறதுக்கு நாளை நாள் பௌர்ணமியில் இந்த பரிகாரம் பண்ண போகிறோம். பணங்கிறது தான் எல்லாருக்குமே இன்றியமையாத ஒன்று. அந்த பணத்தை ஈர்க்கிறது அவ்வளவு சீக்கிரம் முடியாது. அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய பௌர்ணமி பரிகாரம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு பணத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கும். வாங்க பணத்தை ஈர்க்க என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பணத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக பலரும் பல விதங்களில் முயற்சி செய்து கொண்டே இருப்போம். அப்படி முயற்சி செய்து பலரும் பணத்தை சேர்த்து வைக்க முடியாத சூழ்நிலையும் இருக்குது. நியாயமாக கஷ்டப்பட்டு உழைத்த சம்பாதித்த பணம் நம்மிடம் நிரந்தரமாக நிலைத்து இருக்காமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் செலவாகி கொண்டே செல்கிறது. இப்படியெல்லாம் நாம் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காம இருக்கிறவங்க பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி நம்மளிடம் இல்லை என்பது தான் அர்த்தம். அந்த சக்தியை அதிகரிப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ பணத்தை ஈர்த்து அந்த சக்தியை அதிகரிப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் அனைவரும் தெரிஞ்சுக்குங்க. இது அனைவருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு நாளுமே 1 மணி நேரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஹோரை என்பது இருக்கும். அந்த ஹோரை அறிந்து ஒருவர் வேலை செய்கிறார் என்றால் கண்டிப்பாக முறையில் அந்த வேலையில் அவர்களால் வெற்றியை பெற முடியும் என்று சாஸ்திரங்களில் கூறப்படுது. அந்த ஹோரையின் அடிப்படையில் எப்படி நாம் வேலையை செய்கிறோமோ அதே போல்தான் திதியை பார்த்தும் வேலை செய்ய வேண்டும் என்று பெரியவங்க கூறுவாங்க. அந்த வகையில் நமக்கு பல நன்மைகளை தரக்கூடிய திதியாக திகழ்வது பௌர்ணமி திதி. அதுவும் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட மாசியில் வரக்கூடிய பௌர்ணமி பூரண சந்திரன் அருள் இருக்கக்கூடிய பௌர்ணமி என்று சொல்லப்படுது. அதனால் நாளைய இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா
நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ நாளைய பௌர்ணமி திதியில் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நாளை மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது. இது ரொம்ப விசேஷம். பெரும் பணத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் குபேர பகவான். அவருக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி பணத்தை ஈர்ப்பதற்கு நாம் இந்த பரிகாரத்தை செய்தால் அதற்கு பல மடங்கு பலம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பரிகாரத்தை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலை 9 மணிலிருந்து 10 மணிக்குள் செய்துவிட வேண்டும். காரணம் என்னன்னா, இந்த நேரம்தான் நாளை நாளுக்கு சுக்கிரயோரையாக கருதப்படுகிறது. அதனால் இந்த நேரத்தில் தான் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் செய்யணும். ஆக்சுவலி சுக்கிரன் என்பவர் ஆடம்பர வசதியை அருளக்கூடியவராக இருக்கிறாரு. பணம், பொருள், செல்வம் என்று அனைத்தையுமே தரக்கூடியவராக திகழ்கிறாரு. அதனால் நாளை நாள் அந்த நேரத்தில் நாம் இந்த பரிகாரம் செய்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு அதிக பலன் கிடைக்கும் என்று கூறப்படுது. அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க. அதாவது அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நம்மளுடைய வீட்டு சமையலறையில் தான் செய்ய வேண்டும். பரிகாரம் பூஜரையில் கிடையாதுங்க, சமையலறை. உங்கள் வீட்டு கிச்சனில் தான் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். பொதுவாக சமையலறையில் பல பொருட்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உடையதாக சொல்லப்படுது. அதனால தான் நாளைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரத்தை சமையலறையில் செய்யுங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலி அன்றைய காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் தங்களுடைய பணத்தை சேர்த்து வைப்பதற்கு சமையலறை தான் பெரிதும் நம்பி இருந்தாங்க. அரிசி வைக்கக்கூடிய பானை, புளி இருக்கக்கூடிய பானை, வெந்தயம், சோம்பு, கடுகு, துவரம்பருப்பு இந்த மாதிரி பொருட்கள் வைத்திருக்கக்கூடிய பாத்திரங்களுக்குள்ளே பணத்தை சேர்த்து வைத்திருந்திருக்கிறாங்க. இப்படி வைப்பதன் மூலம் அவர்களுக்கு பணம் அதிக அளவில் சேரவும் ஆரம்பித்திருக்கு. அந்த வகையில் நாளைய பௌர்ணமி தினத்தில் சுக்கிரஹோரையில் நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு டப்பாவிற்குள்ளே பணத்தை இருக்கக்கூடிய சக்தி கொண்ட சுக்கை கொண்டு வைக்க வேண்டும். சுக்கு இருக்குல்ல, அந்த சுக்கை பருப்பு டப்பாவில் நாம் வைக்கணும். துவரம்பருப்பு கொட்டி இருக்கக்கூடிய அந்த டப்பாவில் சுக்கை வைக்க வேண்டும். அடுத்ததாக இதனோடு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்கத்தை அதனுள்ளே வைக்க வேண்டும். தங்கமே இல்லை என்பவர்கள் 5 ரூபாய் நாணயத்தை வைக்கலாம். 5 ரூபாய் நாணயம் தங்கத்துக்கு இணையாக சொல்லப்படுது. அதனால் 5 ரூபாய் நாணயத்தை வைக்கலாம். இப்படி சுக்கிரஹோரையில் துவரம்பருப்புக்குள்ளே நான் சொன்ன இந்த பொருளை வைத்து பௌர்ணமியில் நாளை நாள் அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் இது பண்ணும்போது நிச்சயமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பயங்கரமான ஒரு இதெல்லாம் நிலைக்கும். அதாவது இந்த பொருட்கள்லாம் வைக்கிறதுனால நம்மளுக்கு பயங்கரமாக பலன்கள் கிடைக்கும். இப்படி செய்வதன் மூலம் ஃபஸ்ட்டு பணவரவை என்பது அதிகரிக்கும். நம்மளுடைய முயற்சிக்கேற்ற பலன்லாம் நமக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே உழைப்புக்கேற்ற வருமானமானது உண்டாகும். பல விதங்களில் வருமானத்தை பெருக்குவதற்குரிய வழிகள் நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்பிக்கையோட அடிப்படையில் சொல்லப்படுது. அதனால் நம்பிக்கையோட இந்த பொருளை எல்லாம் நான் சொன்ன அந்த டப்பாவில் வைத்திடுங்க. இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பௌர்ணமி தினமான நாளை நாள் நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்பவர்களுக்கு பணபலம் மடங்கு சேரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் செய்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரத்தை செய்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயன் பெறட்டும். இந்த பரிகாரம் நாளை நாள் யார் வேணாலும் செய்யலாம். இதை செய்துட்டு உங்களோட மற்ற வேலைகள் கன்டினியூ பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.